கூட உட்காந்த ஆள் ஒன்றுக்கு இருக்க முடியாது. ஆம்பளை உரம் பேம்பஸ் மாட்டுறது நல்லது. மைச்சட்டை நல்லா சாறு போய் பங்காளி வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆயிடுச்சா? கப்ளிங் பார்த்துட்டியா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. உண்மையிலேயே பேசின நாட்டாம் ஐயா வாங்கயா. இந்த ஊரில் இன்னைக்கு ஒரு ஆள் போதுமையா. உண்மையிலே உங்கள் பேச்சுக்கு நான் அடிமை. வாங்க நம்ம ஊருக்கு போயிடுவோம். கத்திர இங்கே வாழ முடியாது. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போங்கய்யா. இந்தா வேணாம்ட்டேன். மைச்சட்டா எக்கோ வச்சு ஏற்று வங்காளி. ஹலோ ஹலோ சார்பு கருது வண்டி மாதிரியே உட்காந்துருக்கேன். உண்மையிலே இடம் பார்த்தல என்னத்த யாரு பூச்சண்டு பேரனா அந்தாண்டா. வாடா வாடா இந்த வர கழுத்தரிப்பேன். இவன் மண்டை முக்குளிப்பேன் மாதிரியே வேணும் வச்சு இந்த நாடகம் நடத்தி காசை வாங்கி நான் ஏழை வேலையை காப்பாற்றேன். உண்மையிலே மறக்க முடியாது. நான் என்னுடைய வாகனத்தில் வருகின்ற பொழுது அலங்காநல்லூரில் மிகப்பெரிய ஒரு பர்னிச்சர் கடை, என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனி அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 25,000 கொடுத்துருக்காங்க. அந்த நல்ல இதயத்துக்கு எல்லாரும் கைதட்டலாம். மறக்க மாட்டேன். வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனி இவங்க நிறைய இல்லாத பெண்களுக்கு சீர்வரிசையெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாங்க. இப்படி போன்ற கடையிலே அத்தனை தமிழ் உறவுகளும் ஆதரவு கொடுங்க. வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனி அலங்காநல்லூர் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல பிரான்ச் இருக்கு. வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. சார்பு மதுரை கடை சந்தனமா, மதுரை கடை சந்தனமா, அட மதுரை கடை சந்தனமா. அம்மா மதுரை கடை சந்தனமா பாட்டு தாண்டா கேவலப்பட்டவள. அதான்டா பாட்டு. பொல்லாத பாண்டி முனி உனக்கு மானா மதுரை சேவக்கட்டா, உனக்கு மானா மதுரை சேவக்கட்டா. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப ஐயூர் கிராமத்துல கூட்டரம்ப கூடிருச்சு. கூட்டரம்ப கூடிருச்சு. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே, அது வந்து கூடிருச்சா நன்னானே, அது வந்து கூடிருச்சா நன்னானே.
நமக்கு என்ன பிரச்சனை, இடம் பத்தல அவ்வளோதானே. எல்லாத்தையும் கலட்டி வா, தூக்கிட்டு ஆத்துக்குள்ளே போவோம். முன்னாடி வைக்கவா, இங்கே இருக்கிற ஆளுக்கு தெரியாது, பரவாயில்லையா? இங்கிட்டு இருக்க ஆளுகளை எந்திரிச்சு போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு ஒரு நாடகம் போடுவோம். நான் என்ன செய்வேன், பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான ஐயூர் கிராமம் இந்த நாடகத்தை வைத்தாலும் அயலூர்லேருந்து நாங்களும் இந்த விழாவிலே பங்கேற்கிறோம் என்று சொல்லி வெளியூர்லேருந்து வருகிற இந்த என்னுடைய உண்மையான சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. இவெல்லாம் வராமல் வீட்டில் படுக்கலாம். போடா, பிள்ளை வரந்திருக்கு விருச்சம்பழமா. தம்பி நீனா எந்திரிச்சு போகிறது நல்லது. ஒரு சூத்து ஊற்றி உள்ள இறக்கேன் மருதம் பண்ணி அவன் பாட்டு கெந்துமே ஒத்த கண்ணு தெரியாது. இந்த தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை இந்த பகுதியிலே வீரமறைந்த மண். அலங்காநல்லூர், பாலமேடு, எத்தனையோ ஊர் இருக்கு. அந்த வீரமான பகுதிக்கு நான் வருகை தந்தை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு காலை எத்தனை பேர் வளர்த்து வர்றீங்க. என்னுடைய அண்ணன் தம்பி வளர்த்து வர்றாங்க. ஏசி பாண்டி அண்ணே, என்னுடைய சகோதரன் சூறாவளி சுரேஷ், வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்து நிற்கையிலே எனக்கே தெரியாது என்ன நாடகம். நோடிச்ச பார்த்தாதான் தெரியும். நீ இந்த பாக்ஸை தள்ளி விட்டு போகிற இடம் இல்லைன்னா இதில் ஏறி தொங்குறியா? போச்சு தப்பு. போய் அங்கிட்டு போய் வெதற பாரு. எறும்பு எறும்பு கடிச்சு வச்சேன் கொடுமையாடா. என்னது போய் வெதற பார்க்கணுமா? அவன் முகத்தை பாரு. அவன் தான் நீக்குறக்காரன். மண்டை நக்குன மாதிரி இருக்கான். முடியில்லாத மனிதர்கள்லாம் கவலை வேண்டாம், எல்லாம் நீக்குறக்காரங்க தான். ஒரு மனிதனுக்கு முடி உதிர்கிறது என்றால் அவன் அறிவாற்றல் கூடுகிறது என்ற அர்த்தம். இயற்கையாக மனிதன் சாகுவரை இருந்தால் அவனுக்கு ஒரு நோய் வராது. லேஜா மண்டை நிறைக்குது, டை அடிப்போ, மசுறு ஊந்து வச்சு மசுரை நடுவோம்னு சொன்னீங்கன்னா புண்ணு வச்சு தான் தேவை. புண்ணு வச்சிடும். மசுரை கோயம்புத்தூர் பக்கம் நடுறாங்க. அது எந்த மசுரை பிடுங்கி நடுறாங்கன்னு எவனுக்கு தெரியல. அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் போய் கம்பு கூட்டு மசுரை பிடுங்கி நட்டுருக்காங்க. 8 வருஷம் கம்பை கொடுத்துக்கிட்டே புண்ணை ஆற்றிருக்கேன். என்னத்தை சொல்லு. பெண்களுக்கு அதே மாதிரி ஆத்தா, உனக்கு எவ்வளோ கூந்தல் இருக்கோ அதை சிக்கனமாக பொழைச்சிக்க. அங்கிட்டு போனால் அந்த சாம்பை தேய்ச்சம் புட்டு நீளம் தொங்குதுன்னு வளர்த்த கடைசியில் நீ மொட்டை தலையோட அலைய. என்னத்தை தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வேற மாநிலத்துக்காரவங்க வந்து இங்கே பிழைக்கிறார்கள். இதுலேருந்து என்ன தெரியுமா? என் தமிழன் யாரையும் வாழ வைத்து தான் பழக்கம், யார் வயிற்றுல அடித்து என் தமிழனுக்கு பழக்கம். எல்லாம் நல்லா இருக்கா. இனிமேல யாரும் பிறக்க போகிறோமா? கிடையாது. அடுத்த பிறவியிலே அண்ணன் தம்பியாக நம்ம எல்லாருமே பிறக்க போகிறது கிடையாது. நானும் பப்புன்னு போகிறது கிடையாது. அடுத்த பிறவி என்பது ஒரு தடவை. அந்த பிறவியிலே தாய் பிள்ளையா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கான எங்கே ஒற்றுமை இருக்குது? நாட்டாம் ஐயாவுக்கெல்லாம் எத்தனை ஜெய்வனை வச்சாங்களோ. உண்மையா இல்லையா? கருப்பேன் காப்பாத்தாரு. ஒரு 10,001 பேக்கில் எடுத்து வை. எனக்கு அப்பே வேணும். எங்கள் அப்பங்கள் மாதிரி எத்தனையோ அப்பன்கள் இங்கே இருக்காங்க. இவர்கள் இல்லாமல் நம்ம கிடையாது. பெரியவங்களுடைய அருமை இளைஞர்களுக்கு இப்போ தெரியாது. அவங்க வயசு வரும்போதே நீங்கள் உணர்வீங்க. பெரியவங்க சொல்கிறத கேளுங்க இளைய சமுதாயமே. யார் கேட்குறா? நீ பெரிய ஆள் மாதிரி இருக்கணும். சின்ன பையட்ட போய் பூலி பூக்குறா, ஒரு போட்டுக்கு போயில விட்றான்னா உன்னை தூக்கி போட்டு போடத்தான் செய்வேன். சரக்கு அடிச்சுட்டு இருந்தால் நீ பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே. பெரிய பாவுக்கு வச்சு வருது, ஒரு 3 ounce ஊற்று. அவனும் 3 ounce ஊற்றி கொடுத்துட்டு தூக்கி போட்டு பொழந்துருவேன். அவள் ஆத்தாட்ட வந்து சொல்லு, ஓ மயனே போட்டு அடிக்கிறான். என்ன மயத்து நக்குருக்கா ஒரு பெரியவர்கள் தன்மையை காப்பாற்றிக்கிட்டால் மரியாதை உண்டு. சிறியவரோடு பெரியவர்கள் சேர்க்கின்ற பொழுது மரியாதை குறைச்சல் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் உண்மை. இவர் கிராம தண்டல் எங்கேயா? வாயா அங்கிட்டு பப்புன்னு வந்த உடனே எங்கிட்டயா போய் ஒளிஞ்சா? டான்ஸை பார்க்க வாயா அங்க முன்னாடி.
இவரை கொஞ்ச நேரம் கட்டி போடுங்க ப்ரோ. மைக்கு கிடைச்சா மணிக்கணக்கா பேசுற அப்புறம் எதுக்கு நாங்க. ஆனா இந்த பேச்சாற்றலுக்கு ஒரு தைரியம் வேணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மேடையில் மைக்கில் பேச முடியாது. ஒரு சில ஊர்லாம் பெரிய ஆளா பார்ப்போம், இந்தா இப்படி நின்றுக்குருவாங்க. இப்படி நின்றுக்கிட்டு இந்த விழாவே நான் என்ன ஒரு மஜன் முடியாது. இளைஞருடைய கண்ணோட்டமும் இளைஞருடைய பாதையும் இன்றைய தினத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் சிந்திக்கணும். மேடையில் நிற்கக்கூடிய எம்கேஆர் படிக்காட்டாலும் உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா என்னைய தெரியும். ஏன்? அதான் உண்மை. ஆனால் நீங்கள் படித்து புட்டு இப்படி திடீர்னு நினச்சி மனசு வேதனையாக இருக்கு. உண்மைதான். பெத்ததாக இதப்பேன் பல லட்சம் கடை வாங்கி பிள்ளைகள் நல்லா ஒரு காலேஜ் கல்லூரி படிச்சுட்டு நம்மளை காப்பாற்றியான அனுப்பிவிட்றாங்க. இவன் பூரா போன உடனே டீச்சர் நல்லா இருக்கா, எந்த புள்ள நல்லா இருக்குன்னு ஒருத்தன் அப்படித்தான் ஒரு புள்ள சிரிச்சிருக்கு. 1.5 மாதம் பின்னாடி தெரிஞ்சிருக்கேன். அந்த புள்ள மச்சான் என்னை பார்த்து சிரிக்குது மச்சான், எப்பயும் பார்த்தா அந்த முண்டைக்கு எத்து கொள்ளு, அதோட செருப்படுத்து தலையில் அடிச்சுட்டு வர வேண்டும். காதல் என்பது தவறில்லை, காதலிக்கிற விதம்தான் தவறு. 10 மாதம் சுமந்து ஈரம்பு அண்டாம தன்னுடைய வயிறை பட்டினி ஒட்டு நமக்காக வாழ்ந்த தாய் தகப்பனை கலங்க விடாத இளைய சமுதாயமே, காதல் செய்யுங்க. பெத்ததாக என்னத்த மதுரைக்குள்ளாம் பார்த்தா பூரா மாசுக்கு போட்டே தெரியும். நடந்தது கேளு. மயன் ஒரு பிள்ளைய கூட்டு போயிட்டேன் தியேட்டருக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு மாசு, இவனுக்கு ஒரு மாசு. உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இவனோட அப்பேன். அவன் ஒரு மாசுக்கு போட்டு ஒரு பொம்பளை தட்டு வந்திருக்கேன். 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துருக்காங்க. இந்த மச்சம் என் மயம் மாதிரியே தெரியுது. அவன் பார்த்துருக்கேன், அந்த மாறு கண்ணுங்க அப்பா மாதிரி தெரியுது. கடைசி வரைக்கும் 2 பேரும் பொம்பளையை தொடலை. பயந்துக்கிட்டே ஒன்றுக்கு இருக்க போகும்போது இங்கிட்டு ஓடிட்டாங்க. இது என்ன உலகம்? அப்போ இந்த பொம்பளை 2 பேருக்கு என்ன இருப்பாங்க? டிக்கெட் கொடுக்குறவன்ட்ட போயிடுச்சு. வேலை மதுரை பார். தென்பாண்டி முத்துப்பாண்டி தென்பாண்டி ராமேஸ்வரம் பாடுற மட்டும் பாடுற கண்டாளி மனை. சரி, தென்பாண்டி முத்துப்பாண்டி. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரா, அவர் படுத்திருப்பது அந்த பேய்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. ஏவுகணை நாயகனே இளைஞருடைய உயிர் மூச்சே. ஏவுகணை நாயகனே இளைஞர்களின் உயிர் மூச்சே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரா, அவர் படுத்திருப்பது படுத்திருப்பது பேய்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். பின் மீது கனகேவினா தமிழக மண் மீது புகழ்ந்துவினா. பின் மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் அவர் தான் சொன்னார், நான் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் இந்தியாவுடைய நிலைமை இளைஞருடைய கையில் இருக்குன்னு சொன்னார். உண்மைதான், இளைஞர்ல கையில் தான் இருக்கு. கப்பு, சைடிஷு, தண்ணி, கணேஜ் கோயிலில் பூலிப்பு, பேம்பஸ். பூலிப்புன்ட்டேன். அவெல்லாம் பள்ளிக்கூடம் போய் மசூத்தை பிடுங்கணுமா? இந்த சின்ன பையில ஊரை அதை பார்த்துட்டு போய் பரிச்சு எழுதுங்கப்பா. அங்கே தள்ளி உட்காருங்கடா. டான்ஸுக்கார பிள்ளை அடுத்தையும் கொண்டாட்டி இது வேறு. எத்தனை சாமிகள் இருக்கலாம் இங்கே. அப்போ நடிகர்களுக்கு பொன்னாட ஓத்துறீங்களா? நாட்டாமை எங்க? அங்கே பொம்பளைட்டு என்ன வேலை அவருக்கு? ரூம் பாய் இங்கே வாப்பா. அங்கே போய் என்ன பண்ணுற? அங்கே போகாதப்பா. வீடியோ காலில் ஏதாவது பண்ணுவாங்க. ஃபோனு மேலே ஃபோனு வந்துச்சுன்னா மொட்டை மாடியில் ஏறு ஓட்டுரு. யாருக்கு போடுறதுன்னு தெரியாமல் மைக்கு போட்டு. ஏன்னா அப்பேன்னு சொல்கிறதுக்கே நான் என்னத்த இங்கே வர்றா மாட்டுத்தாவணி லோட இங்கே தான் இருக்குது. தயவு செய்து இந்த சைடில் நிற்கிற ஆளுகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன செய்வேன்? பூரா என்னுடைய அன்புக்காக வந்த கூட்டம். இதுக்கு மேலே ஒரு சம்பாத்தியம் தேவையே கிடையாது. காசை பார்த்துட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி, பேர் வாங்கிட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களை மட்டும் பார்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஆனானப்பட்ட கேப்டன் விஜயகாந்தை குற்றவாளி சொன்ன தமிழ்நாடு. நானா எம்மாத்திரம்? கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரை போல ஒரு மனிதர் இனி பிறக்கப் போவதும் இல்லை. எத்தனை ஏழைவாளிகளுடைய கண்ணீரை துடைத்தவர் கேப்டன் விஜயகாந்த். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாறு மனிதர்னா கேப்டன். விசில் அடிக்க ஆள் ஊரம் அப்படியே டெய்லி 10 பேருக்கு சோறு ஓட்டுருவேன். பெத்ததாய்க்கு கஞ்சி ஊற்றுங்க. என்னப்பா அப்படி? ஐயூர் கிராமத்தில் வருகை தந்திருக்கும் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஐயூர் கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. மாலையை உதர்னியாப்பா, மாலையை உதர்னியா? அன்னைக்கு ஒரு ஊரில் செங்கோலை கடிச்சு பிடிச்சி ஏதாவது ஒன்று நோயுமே கருப்பை உன்னைய காப்பாற்றாரேன். அடுத்த வருஷம் உனக்கு தொட்டி கட்டுறேன். ஓ, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டியா? சரி. அடுத்த வருஷம் தொட்டி கட்டுறியா? ஒரு சின்ன கம்பெனி மணிகண்டன் பெட்டிக்கார் அவர்களுக்கு ஐயூர் கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக தெரியாம வந்துட்டேன். கோயில்பட்டி செல்வம் பப்பிமன்ற தவுளுக்காருக்கு ஐயூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாட போட்டபடியாக பட்டிமன்ற பப்பிமன்ற ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாட போட்டப்படுகிறது. தாளம் சீன் தாளம் அவர்களுக்கு பொன்னாட போட்டப்படுகிறது. வேற சொல்ல வேற என்ன பேர் நீதான் சொல்லணும். நீலகண்ட பெருமாளியா? பெருமாளே வந்திருக்காரு நம்மளை காக்கக்கூடிய நீலகண்ட பெருமாள். மை செட்டு போடுப்பா. சரி, அப்ப ஆளுக்கு ஒரு துண்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. பொன்னாடியை ஓற்றி புகழாரம் சுற்றியே மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள். 21 வருடமாக 15 வயதிலே நாடக உலகத்துக்கு வந்தவன் இந்த எம்கேஆர். 21 வருடமாக நான் செல்லாத ஊரும் கிடையாது. முதல் முறையாக இந்த ஐயூர் கிராமத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருடந்தோறும் நான் வர வேண்டும் என்று நாட்டாம் ஐயா சொன்னார். நான் வருவேன் ஐயா, இந்த சாமிகளுக்காக நான் வருவேன். ஆனால் நீங்கள் அன்பாலயத்துக்கு வராதீங்க. ரேட்டை குறைச்சி பேச நீ ஒரு ஆள். ரேட்டை குறைச்சி பேசிட்டேன். இந்த இவன்லாம் 7 உளுந்த விட திங்கிறேன். இந்தா அங்கிட்டு வர கம்மா கண்டேன் எங்கள் அண்ணே பாவம். இந்தா நீல கண்டேன். அண்ணே என்னப்பா? நாட்டாம் ஐயா அடுத்த வருஷம் தொட்டி கட்டிடுவாரானே. குடும்பத்தில் வெடி வச்சு விட்டு போயிட்டாங்க. இப்போத்தே எங்கள் ஆத்தா தூக்கி போட்டு உன்னை புழக்க போகுது. பட்டி ராஸ்கல், உனக்கு என்ன முண்டுதோ என்ன பொம்பளை சோக்கு கேட்குது உனக்கு.
உலகத்தில் எங்கள் அப்பையும் மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள். அவர் இந்த ஊர் மேலே வச்சிருக்க மரியாதையை மேடையில் பார்த்தேன். அவ்வளோ ஒரு அருமையாக உரிமையோடு பேசக்கூடிய இந்த மாமனிதன் நாட்டாமையை எம்கேஆர் தலைவணங்குறேன். ஏன் அங்கேயே இருக்கப்பா, அங்கே போகாத. அந்த டான்ஸுக்கார முண்டையில கத்தால வாட வருவா. எப்பாய் உனக்கு சால்வ போடலையா? வேணாம் வேணாம் வேணாம், நான் போடுறேன். எங்க அப்பையும் தானே, அப்புறம் போடுவோம். யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த 5 பேத்துக்கு ஒரு அப்பா எப்பாய் இந்த 5 பேத்துக்கு ஒரு துண்டு ஓடு. துண்டுக்காகத்தான் வருவாங்க, ஆனால் நடிச்சுக்கிடுவாங்க. துண்டு எனக்கு வேணாம் அப்படின்னு. நாட்டில் கட்டி குளிக்க துண்டு இல்லாமல் முண்டமாக குளிக்கிறாங்க. உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் வா, ஒரு ப்ரோவா ப்ரோ. சரி சரி உட்கார் உட்காரு. சட்டி இடிச்சு போடாமல் உட்கார். தூக்குவேன் முண்டமாக தெரியும். பூரா என் தம்பியை தான். யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தினூர் அருகாமல் உள்ள கீழக்குடமுலம் மன்னன் என் தம்பி கனி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே யூடியூப் எனது அன்பு மகன் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த கிராமத்தைச் சேர்ந்த பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். செந்துரை என் தம்பி ராஜா. இவங்க 2 பேர் யாருன்னா கேஆர் மீடியா. அது இங்கிட்டு முளைக்குச்சி அரைஞ்சிருக்கானா? வா வா, எங்கே செலவை கொண்டு வரியா? வா. உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? விஜய் குருவித்துறை. வாழ்த்துக்கள் ப்ரோ. கப்ளிங் லாங். ஓ, இந்த மேடைக்கு வர மாட்டேன். வேணா மதுப்பல என் நண்பன். கிட்டத்தட்ட நான் நாடகத்துக்கு வந்த காலத்திலிருந்து கடலப்பருப்பு விற்கிறேன். இன்னும் அந்த பருப்பை வைக்கல. ஏய், கூட்டத்தில் வெதரில் மெச்சு விடாத. சட்டையை தவப்பா. ஓன்ட்ட வாங்கிட்டு சலுப்பிட்டாலும் அன்னைக்கெல்லாம் சாக்கடையில் கொட்டி விட்டு அதை அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்க. ஏன்னு கேட்டால் பக்கத்துல வந்தா தெரிய போதான்ட்டு. எப்படி உன்னைய காட்டி கொடுத்தேன் மத்தியா? ஐயா 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 நாட்டாமாப்பா. ஏப்பாய் தயவு செய்து இந்த பக்கம் நிற்கிறவங்க இது ஒன்றும் சரிப்பட்டு வராது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 12:30 வரைக்கும் தான் அந்த கூட்டம் இருக்கும். இப்போ முடிச்சிடுறேன்.